இதுவரை பல்லாண்டு வாழ்க்கை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் மறக்காம பிரஸ் பண்ணிருங்க. அடுத்தடுத்த சூப்பரான டிப்ஸ் எல்லாம் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. ஹே காய்ஸ், வெல்கம் டு டயட் ரெசிபீஸ். இன்னைக்கு டயட் ரெசிபியில் ஓட்ஸ், முட்டைக்கோஸ், கேரட், முட்டை வச்சு ஒரு ஆம்லேட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். டயட் இருக்கும்போது இது ஒரு பெஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட்டாவோ டின்னராகவோ கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பெரிய வெங்காயம்ல பாதி எடுத்து அதை சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லைஸாக கட் பண்ணின முட்டைக்கோஸ் ஒரு கைப்பிடி அளவு, ஸ்லைஸாக கட் பண்ணின ஒரு கேரட் எடுத்துக்கலாம். இதில் மொத்தம் 2 முட்டை சேர்க்க போகிறோம். முதல்ல ஒரு முட்டையை அடித்து ஊற்றிக்கலாம். இதை எல்லாத்தையும் ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இதில் சேர்க்க வேண்டியதெல்லாம் சேர்க்க போகிறோம். பவுடர் ஆக்கின ஓட்ஸ் ஒரு 25 கிராம் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். அப்போ தான் இது நல்லா பைண்ட் ஆகும். இதோட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ், அதாவது கரகரப்பாக அரைச்ச மிளகாய் வத்தல், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இதோட 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா எல்லாம் ஒன்று சேர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, இதுக்கான பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. நம்ம எப்போ ஆம்லேட் சுட போகிறோமோ அந்த டைமில் கூட ஒரு முட்டையை நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம ஓட்ஸ் சேர்த்துருக்கிறதுனால இது இறுக்கம் கொடுக்கும். அதனால் நம்ம சுடும்போது ஒரு முட்டையை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ரெடி பண்ணி வச்சிருக்கிற பேட்டரை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு மிதமான தீயில வச்சு இதை வேக விடணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா கருகி போயிடும். மேலே கொஞ்சமாக மல்லித்தழை தூவிக்கலாம். 3 நிமிஷம் ஆகிருச்சு. இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம். சைடில் நல்லா எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம திருப்பி போடணும். திருப்பி போட்டதுக்கு அப்புறமா 3 நிமிஷத்துக்கு குறைவான தீயில வேக விடணும். அவ்வளோதாங்க, ஓட்ஸ் வெஜ் ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு. இது பேனில் தான் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் தோசைக்கல்ல கூட தோசை மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம். இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. இதை சாண்ட்விச் மாதிரி கட் பண்ணி கூட சாப்பிடலாம். நம்ம டயட் இருக்கிறது முக்கியம் இல்லை, நிறைய தண்ணி குடிங்க. கார்போஹைட்ரேட் அளவு கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரிச் ப்ரோட்டீன் அப்புறம் ஃபைபர் இது ரெண்டும் இருக்கிற மாதிரி பார்த்துட்டிங்கன்னா சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆயிரும். இதே மாதிரி நிறைய டயட் ரெசிபிஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.